அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய நபர்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளத் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களை பிரிப்பதற்கு எந்த முறையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா, எதிரியுடைய குடும்பத்தில் இந்த கலகத்தை உண்டு பண்ணுவதற்காக எந்த மாதிரியான முறைகளை கையாளலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? இது போல் ஒரு இடத்துல கலகத்தையும் பிரிவையும் உண்டாக்குவதற்கு என்னுடைய குரு வழியில் வந்த மாந்திரிக ஓலைச்சுவடியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வித்தைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது நம்ம இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு முழுமையாக புரியும். சரிங்களா? அதாவது இந்த கள்ளத்தொடர்பு அப்படின்னா என்ன? அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இன்னொரு பெண்ணு அந்த கணவனை வசியப்படுத்தி தனியாக அழைச்சிட்டு போகும்போது அந்த மனைவியுடைய வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாக போயிடும். சரிங்களா? அதை தான் கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை என்னுடைய குருநாதர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னா, அதாவது கணவனை பறிச்சு கொண்டு வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க கர்ம வினையை தரும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குருநாதர் சொல்லுவாங்க. இந்த பிறவியில் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படின்னா, அடுத்த பிறவியில் ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குருநாதர் சொன்னாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா, இந்த எதிரிகளுடைய குடும்பத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இந்த கலக பிரயோகம் பண்ணி எதிரியுடைய வீட்டு வாசலில் பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த எதிரிகள் ஓயாமல் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரயோக முறையை எதிரிகள் குடும்பத்து மேலே பிரயோகம் பண்ணலாம். சரிங்களா? இதை எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய சுயநலத்துக்காக அப்பாவிகள் மக்கள் மேலே இந்த பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படி பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஆபத்தாக போயிடும். சரிங்களா? அதனால் இந்த விஷயங்களை தவறான நோக்கத்திற்கு யாரும் பயன்படுத்திட வேண்டாம். சரிங்களா? சரி, இந்த முறையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அதாவது இந்த முறையை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, அமாவாசை நாள் அன்னைக்குன்னு இந்த பூஜையை செய்யலாம். இந்த முறையை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, யாரை நீங்கள் பிரிக்கணுமோ அவளுடைய உருவப்பாவையை ஒரு பச்சரிசி மாவுலையும் மைதா மாவும் சேர்த்து பன்னீர் விட்டு பிசைஞ்சு ஒரு அரிசி பாவை போல் ஒன்று செஞ்சுக்கிட்டு எதிரியுடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த யாரை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய புகைப்படத்தை அந்த பாவையில் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா, ஒரு செப்பு தகட்டில் ஒரு முக்கோணம் ஒன்று கீறி அந்த முக்கோணத்தோடைய நடுப்பகுதியில் நசி அப்படிங்கிற அந்த அச்சரத்தை எழுதி அந்த முக்கோணத்துடைய 3 மூலைகள்லையுமே திரிசூலம் விட்டுருங்க. சரிங்களா? திரிசூலம் போட்டு அந்த சக்கரத்தை மஞ்சள் நீரால் கழுவி அந்த சக்கரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த சக்கரத்தை சுருட்டி அந்த பாவையின் வயிற்று பகுதியில் வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, வேப்ப எண்ணெய் தீபம் அந்த பாவையுடைய தலைமாட்டில் ஒரு மண் அகல் விளக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த பாவைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூப்பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணணும். பிரயோகம் பண்ணி முடித்த பிறகு இந்த பாவையை கொண்டு போய் எதிரியுடைய, அதாவது எதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் பிதைச்சிட்டிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த அவங்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டு அந்த இதில் இருந்து பிரிஞ்சு நம்மள்கிட்ட வந்துடுவாங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க அப்படின்னா உங்கள் கணவனை யாராவது
இந்த மாதிரி வசியப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக இந்த பிரயோக முறையை பண்ணலாம். அதே போல் எதிரிகளுக்கும் இந்த பிரயோக முறையை நம்ம பண்ணோம் அப்படின்னா எதிரிகள் குடும்பத்திலையும் கலகம் உண்டாகி அவங்க குடும்பம் பிரிஞ்சு ரெண்டாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? எக்காரணத்தை கொண்டும் இந்த பிரயோக முறையை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.